வணக்கம். இன்றைய இந்த விளக்கத்தில் உள்ளூர் முதல் உலகளாவிய முக்கிய செய்திகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்கப் போகிறோம். வாங்க போகலாம். உள்ளூர் போக்குவரத்து, தமிழ்நாட்டின் அரசியல் மாற்றங்கள், அப்புறம் உலகளாவிய சுகாதார செய்திகள் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம அஜெண்டா. முதல்ல ஒரு சூப்பர் அப்டேட். இலங்கையில மே 1ல இருந்து வாகன காப்புறுதிக்கு பிசிக்கல் கார்டு தேவையில்ல. எல்லாம் இப்போ டிஜிட்டல் தான். நீங்களோ அல்லது போலீஸோ ஜஸ்ட் 1338க்கு ஒரு SMS அனுப்புனாலோ இல்ல மொபைல் ஆப் மூலியமாவோ இன்சூரன்ஸை ஈஸியா செக் பண்ணிக்கலாம். அடுத்து பொருளாதாரம். மத்தள விமான நிலையத்துக்கு வருஷா வருஷம் சுமார் 3000 மில்லியன், அதாவது 3 பில்லியன் ரூபாய் நஷ்டமாம். ஷாக்கிங்கா இருக்குல்ல? இந்த பெரிய நஷ்டத்தை தடுக்க டிசம்பருக்குள்ள இத வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு குத்தகைக்கோ அல்லது விற்பனைக்கோ கொடுக்க அரசாங்கம் பிளான் பண்றாங்க. இப்ப தமிழ்நாட்டை பாப்போம். மே 10ல விஜயின் முதலமைச்சர் பதவியேற்பு இளைஞர்களை மையப்படுத்தின ஒரு புதிய வெளிப்படையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குது. மீண்டும் இலங்கைக்கே வருவோம். யாழ்தேவி ரயில் மே 11லிருந்து புதிய அட்டவணையோட ஆன்லைன் புக்கிங் வசதியோட திரும்பவும் ஓடப்போகுது. அதே சமயம் விமான கொள்முதல் விசாரணைக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மே 12 அன்னைக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார். சமூக அளவுல ஒரு நல்ல விஷயம். இலங்கையில 85% மக்கள், குறிப்பா இளைஞர்கள், கண்தானம் செய்ய ரொம்பவே ஆர்வமா இருக்காங்களாம். ஆனா ஹெல்த் சைட்ல ஒரு சின்ன அலர்ட். தனியாய் கல்வி வலயத்துல காய்ச்சல் பரவறதால 4 பள்ளிகளை மூடி மாணவர்களுக்கு சிகிச்சை தராங்க. அப்படியே உலக செய்திகளுக்கு போவோம். ஈரான் தன்னோட போர் நிறுத்தப்பதில பாகிஸ்தான் மூலமா அமெரிக்காவுக்கு அனுப்பினது பெரிய பேசு பொருளா இருக்கு. அமெரிக்காவுக்கு இப்போ கடுமையான எரிபொருள் நெருக்கடி. அதனால ஈரான் யுரேனியம் பத்தி எதுவும் சொல்லாட்டாலும் ஒரு தற்காலிக ஒப்பந்தத்துக்கு அமெரிக்கா சம்மதிக்கலாம். கடைசியா ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஸ்பெயின் போன ஒரு சுற்றுலா கப்பல்ல 90% உயிரிழப்பு அபாயமுள்ள கொடிய ஹண்டா வைரஸ் பரவியிருக்கு. டிஜிட்டல் இன்சூரன்ஸ்ல ஆரம்பிச்சு வைரஸ் பரவல் வர இந்த உலக மாற்றங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கைய எப்படி புரட்டி போடுதுன்னு யோசிச்சு பாருங்க.